அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இந்த நாளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்தாரே, அதுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துகிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூல் அதிகாரம் 49 இறை வார்த்தை 1-4 முடிய. தீவி நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களின் எங்கே கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றிடுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். பிரைஸ் தி லார்ட் மக்களே. ஏனென்றால் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருக்குரிய ஆன்மாவை கருவறையில் இருக்கும்போதே தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம்மளை பேர் சொல்லி அழைத்தவர் அவர். அப்படி தான் அந்த காலத்தில் உள்ள இறைவாக்கினர்கள் அழைக்கிறார். அதுபோல் தான் நம்மளையும் அவர் கூப்பிடுகிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் பலனற்று பயனற்ற காரியங்கள் நாங்கள் ஈடுபடுறோமோ, நாங்கள் செய்வது அனைத்தும் வீணாக போகிறதோ என்று நாம் நினைக்கும் போது, இல்லை, நான் உன்னை என் ஊழியக்காரியாக தேர்ந்தெடுத்தேன் என்று ஒவ்வொருவரையும் அவர் நமக்கு சொல்லும்போது, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்ததினால் அவருடைய நாமம் மாற்றியும்படி நம்மளை பயன்படுத்துகிறார், நல்ல ஒரு கருவியாக. ஏனென்றால் எப்படி சொல்கிறார்? என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். எதற்கு? அவருடைய இறைவார்த்தை எடுத்து கொடுப்பதற்கு. தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். எதுக்கு? எனக்கு எந்த துன்பமும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக அவர் வலது கையால் நம்மளை அரவணைத்து கொள்கிறார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பரா துணியில் என்னை மறைத்து கொண்டார். நம்மளை பளபளக்கும் அம்பாக எதுக்கு மாற்றினார்? பிறர் நம்மளை சொல்லும்போது, பேசும்போது, நம் வாய் நின்று வர்ற வார்த்தை அவர்களுடைய நாவை கட்டுப்படுத்தும்படி அவர் கட்டுப்படுத்துகிறார். நம்மளை அவருடைய வெண்மையான துணிக்குள் நம்மளை மறைத்து வைத்து கொள்கிறார். அப்போ நாம் பேர் பெற்றவர்களா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் அவரோடு இருக்கும்போது நிறைவாக நாம் வழி நடக்கிறோம் இல்லையா? நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். எது இருந்தது எது இல்லை என்பதெல்லாம் இல்லை, அவரோடு வழி நடக்கிறோமா? இன்று தேவை என்ன, அதை அவர் நமக்கு தருவார். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வீணாக உழைத்தேன், வெறுமையாக பயனின்றி என் ஆற்றலை செலவழித்தேன். நம்ம சில சமயம் நினைப்போம், நம்ம உழைக்கிறது வீணோ, எதுக்காக இந்த ஓட்டம், எதுக்காக இந்த துன்பம், எதுக்காக இந்த பாடு அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஏனென்றால் அவரோடு இணைந்து நடக்கும்போது நமக்கு அதெல்லாம் வரும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, என்கிட்ட உனக்கு ஒரு நிறைவான பரிசு இருக்குது, அந்த பணிக்கு உண்ட பரிசு என்கிட்ட இருக்குது, அதை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு. ஏனென்றால் என் ஆற்றலையும் செலவழித்தேன், ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். அப்படி புலம்பி முடித்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லை, ஆண்டவர் என்னை வெறுமையாக விட மாட்டார், இங்கே நான் வெறுமையாக வாழ்கிறேன். ஆனால் அவரிடத்தில் இருக்கும்போது எனக்குண்டான பரிசு நிறைவாக அவர்கிட்ட இருக்குது அப்படி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார். அப்போ அந்த நிறைவு தான் நம்மளை வழி நடத்துது. என்ன துன்பம் வந்தாலும், நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாமே வெறுமை ஆண்டவரே. அந்த துன்பம் கூட வெறுமை தானே நமக்கு. நாம் செய்கிற பணி வெறுமை அல்ல. ஒவ்வொருவரையும் தாயின் கருவறையிலிருந்து அழைக்கிறாரே, எதுக்கு? பணி செய்ய. எல்லாருமே பைபிள் தூக்கிட்டு வீடு வீடாக போகணுன்னா இல்லை. ஒருத்தர் சுகமில்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு போய் பணிவிடை செய்ய. ஒருத்தர் மனம் சரியில்லாமல் இருக்காங்களா, அவங்களை ஆற்றுப்படுத்த. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் சில பேர் இருப்பாங்க. அதான் சிறைச்சாலைக்கு சென்று சந்திப்பது போல் அவர்களை சந்தித்து, இறைவன் இருக்கிறார், நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை தருவார் என்று சொல்லும்போது, ஏழைகளாக எளியவர்களாக இன்று உண்ண உணவில்லை, உடுத்த உடையின்றி இருக்கிறார்களா, நம் உணவை அவர்களுக்கு பகிர்ந்தளித்து நம் உடையில் அவர்களுக்கு கொடுத்து மகிழும்போது இறைவனே மகிழ்கிறார். அந்த மகிழ்வை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்கிறோம், எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. என்னென்றால் நீர் சொன்னீர் அல்லவா, ஒவ்வொருவருடைய இதய சிந்தனையும் நான் ஆய்ந்து அறிகிறேன் என்று சொல்கிறீர். நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதற்கு முன்பாகவே உமக்கு தெரியும் ஆண்டவரே. இன்று இவர்கள் இதைத்தான் செய்ய போகிறார் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே.
அதனால் எல்லாம் அறிந்தவர் நீர். நாங்கள் நன்மையான காரியங்களை மட்டும் செய்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமாண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.